ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் ஜெண்டர் அண்ட் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா. இந்த சப்ஜெக்டில் ஜெண்டர் அப்படின்னா என்ன, அதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து செகண்ட் இயரில் மொத்தம் காமனாக வர்றது 4 சப்ஜெக்டு. ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டி ஒன்று, நாலேஜ் அண்ட் கரிக்குலம், கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூலு, யோகா, ஹெல்த் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன். இது காமனாக எல்லாருக்குமே இது பொருந்தும். தியரி நம்ம படித்து எழுதுறது 70 மார்க்ஸு, இன்டர்னல் மார்க்ஸு 30 கொடுத்துருவாங்க, டோட்டல் 100 மார்க்ஸு. இதில் எலக்டிவ் சப்ஜெக்டு நம்ம ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். வேல்யூஸ் அண்ட் பீஸ் எஜுகேஷன் பண்ணிக்கலாம், ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் பண்ணிக்கலாம், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் த்ரூ ஒர்க் எஜுகேஷன் பண்ணிக்கலாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணிக்கலாம், லைஃப் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விருப்பம், நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காலேஜு ஒவ்வொரு புக்கை எடுத்திருப்பாங்க. என்னுடைய காலேஜில் வேல்யூஸ் அண்ட் பீஸ் எஜுகேஷன் நாங்கள் எடுத்திருக்கோம். மொத்தம் செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் 5 சப்ஜெக்டு உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பாலினம், பள்ளி மற்றும் சமூகம், ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டி. இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இது, செகண்ட் இயரு 4th செமஸ்டரில். இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வர இன்ட்ரோவை பார்த்துடலாம். மொத்தம் 5 யூனிட் இருக்குது. டேர்ம் வைஸ் வந்ததுனால மொத்தம் 5 யூனிட்டு. ஃபஸ்ட்டு யூனிட்டில் இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாகராஜன் ஆத்தர் ஸ்டாண்டர்டாக இருக்கும். பிஎட்டை பொறுத்த வரைக்கும் நாகராஜன் ஆத்தர் நல்லாயிருக்கும். இந்த சப்ஜெக்டில் நாகராஜன் ஆத்தர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இது. ஃபஸ்ட்டு யூனிட்டில் இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் சமூகத்தின் பாலின பணி பொறுப்புகள். இந்த தலைப்பில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ட்ரோ வந்துடும், முன்னுரை. அதுக்கடுத்து எந்த ஒரு டாபிக் நம்ம படித்தாலும் அந்த டாப்பிக்கோட மீனிங் என்னன்றதை நம்ம பார்த்துடணும். அப்போது செக்ஸ் எஜுகேஷன், பாலினம் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பாலினம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். பாலினம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன், யாரெல்லாம் பாலினத்தை பற்றி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பாலினம் பற்றிய கருத்துக்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க இல்லையா பாலினத்தை பற்றி, யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பால் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன, பாலும் பாலினமும், அதாவது ஜெண்டர் பற்றின விஷயங்கள், பால், பாலினம் ஆகியவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பால் மற்றும் பாலினம் தொடர்பான இயல்புகளுடைய ஒப்பீடு, கம்பேரிஷன், பால், பாலினம், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். பால் சார்ந்த இயல்புகள் என்ன, பாலினம் சார்ந்த இயல்புகள் என்ன, அதே மாதிரி சமூகம் எதிர்பார்க்கிற பாலினம் சார்ந்த பணி பொறுப்புகள். ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த சொசைட்டிக்குள்ளே பால் சம்மந்தப்பட்ட, அதாவது ஆணாக இருந்தால் அவங்க என்ன வேலைகள் செய்யணும், பெண்ணாக இருந்தால் அவங்க என்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்குறது, அவங்களுக்கான பொறுப்புகள் என்ன அப்படின்றத பற்றி செய்கிறது. குடும்பம் தொடர்பான பணி பொறுப்புகள் என்ன, ஃபேமிலியில் அவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ சொசைட்டிக்கு பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கு பண்ணணும். ஃபேமிலியை பார்க்காம சொசைட்டி பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அப்போது ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சாதி சார்ந்த பணி பொறுப்புகள், இப்போது கம்யூனிட்டி வைஸாக என்னெல்லாம் அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. பொருளாதார நிலையை ஒட்டின பாலின பணி பகுப்பு, அதுக்கடுத்து சமயம் சார்ந்த பாலின பணி பகுப்பு, ரிலீஜியனாக என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பண்பாடு, கல்ச்சுரல் ரிலேட்டடாக பாலின பொறுப்புகள் என்ன, ஊடகங்கள் சார்ந்த பொறுப்புகள் என்ன. ஊடகங்கள் வந்து ஒருத்தரை நல்லவனாகவும் ஒருத்தரை கெட்டவனாகவும் மாற்ற முடியும் இல்லையா, அப்போது ஊடகங்கள் சார்ந்த பாலினத்தை பற்றின பணி பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறது. பிரபல பண்பாடு சார்ந்த பணி பொறுப்புகள். அதுக்கடுத்து சட்டம் மற்றும் அரசு சார்ந்த பாலின பொறுப்புகள். சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா, இல்லீகலாக சட்டத்துக்கு உட்படாத
விஷயங்களும் இருக்குது. அப்போது சட்டத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அடுத்து பாலின சமத்துவமின்மைக்கான காரணங்கள் என்ன? இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கிறது இல்லைல்ல, ஆணை விட பெண் தாழ்ந்தவள் அப்படி தானே சொல்கிறோம். அப்போது இதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உள்ளே பார்க்க போகிறோம். பாலின ஏற்றத்தாழ்வுகளுடைய விளைவுகள் என்ன, இப்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பாதிப்பு இருக்குது நமக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாலின ஏற்றத்தாழ்வுகளுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாலின சமத்துவம் எதிர்நோக்கிற சவால்கள். இப்போ ஆணுக்கு பெண் சமம் இல்லை அப்படின்னும் பொழுது பெண்ணு அதுக்காக எப்படி போராடுறா அப்படின்றதுக்கான சவால்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வகுப்பு சூழலுக்கு வெளியில் இரு பாலினங்களும், அதாவது ஆணும் பெண்ணும் பொருந்துகிற நியாயமான கல்வி, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தமான கல்வி எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து முடிவுரை. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இன்ட்ரோ பார்த்துடலாம். உயிர்கள், எந்த உயிராக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இருக்கும். பிறந்த உடனே நம்ம சொல்வோம், இந்த பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுவோம். அதே மாதிரி வளர வளர அந்த குழந்தை வளரும் பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள், ஆணுடைய குணாதிசயமும் பெண்ணுக்கு பெண்ணுடைய குணாதிசயம் பொருந்து வரும். அப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆணா பெண்ணா அப்படிங்கிறது கணிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வளரும் பொழுது அவங்களுடைய வளர்ற அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அவங்களுடைய பெண் தன்மையுடைய குணாதிசயங்களும் ஆணுக்கு ஆண் தன்மையுடைய குணாதிசயமும் அதிகமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணுடைய குணாதிசயமும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய குணாதிசயங்களும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்கள தான் என்ன சொல்கிறோம், டிரான்ஜெண்டர், மூன்றாவது பாலினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தில் பால், பாலினம் இந்த மாதிரி சொற்களில் பொருள் வரையறை பண்ணுறது குடும்பம், ஜாதி, பொருளாதார வர்க்கம், சமயம், பண்பாடு, ஊடகம் இந்த மாதிரி இருக்கிற ஆண் பெண் தொடர்பான பணி பொறுப்புகள் என்ன, அவங்களுக்குடைய இருக்கிற வேலைகள் என்ன, இதை பற்றி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாலினங்களுக்கிடையில சமத்துவமின்மைக்கான காரணங்கள் ஏன் வருது, பள்ளி சூழலுக்கு வெளியில் இருக்கிற, அதாவது ஆண் பெண் இருவருக்கும் இருக்கிற பொருந்துற நியாயமான கல்வி என்ன, இதை பற்றி பார்த்துடலாம். பாலினம் அப்படின்னா என்ன, அதாவது இதோடைய மீனிங் என்ன, இது இம்பார்ட்டண்ட்டானது. இந்த கொஸ்டின் மே மந்த்து 2017, மே மந்த்து 2018 2 வருஷமுமே பாலினம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. மீனிங் ஆஃப் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பாலினம் அப்படின்றது என்ன, ஒருத்தர் ஆணா அல்லது பெண்ணா அப்படின்னு நம்மளுடைய சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்துறது தான் பாலினம் அப்படிங்கிறது. பிறந்த உடனே ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியும். பெண் தன்மையுடனோ ஆண் தன்மையுடனோ யாருமே பிறக்கிறது இல்லை. அதாவது பிறப்பு உறுப்பு ஆணுடைய பிறப்புறுப்பும் பெண்ணுடைய பிறப்புறுப்பும் இருக்கும். ஆனால் அவங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு பிறந்த ஒரு குழந்தை ஆணுடைய குணாதிசயம் பெற்றோ இல்லை பெண்ணுடைய குணாதிசயம் பெற்றோ இருக்காது. அந்த குழந்தை வளர வளரதான் அவங்களுடைய குணாதிசயம் மாறும் அப்படின்னு சொல்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சைமன் டி டியூவோர் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பிறக்கும் பொழுது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த குழந்தை வளர வளர அவங்களுடைய நடத்தையின் மூலமாக அந்த குழந்தையினுடைய தன்மை மாறுபடும் அப்படின்னு சொல்கிறது சைமன் டி டியூவோர் தான் சொல்கிறாரு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு அவங்களுடைய
உடல் உறுப்புகளை வச்சு மட்டும் நம்ம சொல்றது இருந்தாலும் அவங்களுடைய வளர வளர அவங்களுடைய இயல்புகள் அதுக்கேற்ற மாதிரி சமுதாயத்துல எதிர்பார்க்கப்படுகின்ற அவங்களுடைய நடத்தைகளை சுட்டி அவங்களுடைய குணாதிசயங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றது சைமன் டி டியூவர் தான் சொல்றாரு. பாலினம் அப்படிங்கிறதே வகைப்படுத்துகிற கோட்பாடுகள் முதன்மையானதாக எல்லா சமூகங்களையுமே காணப்படுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாலினத்தை பேஸ் பண்ணி நம்ம எல்லாம் சொல்கிறோம், பெண் டாக்டர் சொல்கிறோம், பெண் ஆசிரியர் சொல்கிறோம், பெண் மருத்துவர் சொல்கிறோம், பெண் நீதிபதி சொல்கிறோம், அதே மாதிரி பெண் டீச்சர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆண்களை வேறுபடுத்தி சொல்லும் பொழுது ஆண் இன்ஸ்பெக்டர், ஆண் ஆசிரியை, ஆண் மருத்துவர், ஆண் ஆதிக்கம், இந்த மாதிரி நம்ம வேறுபடுத்தி சொல்வோம். இந்த மாதிரி பிறக்கும் பொழுது குழந்தை எந்தவித பாகுபாடும் அந்த உடல் உறுப்புகளை மட்டுமே தன்னகத்தை கொண்டு பிறக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வளர்ற சூழ்நிலை, அவங்களுடைய குணாதிசயங்கள் இதை பொறுத்து எல்லாமே மாறும். இருந்தாலும் சைமன் டியூர் இவர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய சொன்ன கருத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஆதரவு கிடைக்கல. யாருமே முதல்ல ஒரு கருத்தை அவர் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போவுமே ஆதரவு இருக்காது. நம்மளே கூட நம்ம வீட்டில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அதுக்கு அகைன்ஸ்டாக பேசுவாங்க. அந்த மாதிரி தான் சைமன் டியூருடைய கருத்துக்கும் அந்த காலத்தில் நிறைய ஆதரவு இல்லாமல் இருந்தது. இது ஒரு சிலர் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜூலி மாஸ்டோஸ் இது கற்காலம் தொட்டு ஏற்பட்ட ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்கல்ல. அப்போது ஜூலி மாஸ்டோஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது கற்காலத்திலிருந்தே ஏற்பட்ட ஒரு செயல்முறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே தாமஸ் குன் என்ன சொல்கிறாருன்னா, ஜெண்டர் அப்படிங்கிறது வகைப்பாட்டிலிருந்து பாலினம் அப்படிங்கிற புதிய ஒரு கோட்பாட்டுக்கு மாறி வர்றத ஒரு ரோல் மாடலாக எடுத்து சொல்லியிருக்காரு. யார் சொன்னது? தாமஸ் சூன் சொல்லியிருக்காரு. இந்த புரட்சிகரமான பார்வை புதியதோர் கருத்துக்கு வரவழைக்கும் அப்படின்னு தாமஸ் சூன் சொல்கிறாரு. ஸோ இன்னைக்கு இந்த ஜெண்டரில் டெஃபினிஷன் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜெண்டருக்கான டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 பேரை நம்ம பார்த்தோம்ல. சைமன் டி டியூரை பார்த்தோம், அடுத்து ஜூலி மாஸ்டோவில் பார்த்தோம், தாமஸ் சூன் பார்த்தோம். 3 பேர் ஜெண்டருக்கான டெஃபினிஷனை கொடுத்தவங்க. பாலினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பாலினம் அப்படின்றதுக்கான வரையறை மே மாதம் 2019 தனியாக கேட்டிருக்காங்க. இப்போ 5 மார்க்ஸில் வரும்பொழுது ஜெண்டர் அப்படின்னா மீனிங்கு, டெஃபினிஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. வெறும் மீனிங் மட்டும் கேட்டால் 2 மார்க்ஸில் வரும். மீனிங்கோட இல்லாமல் டெஃபினிஷன் மட்டும் கேட்டால் 2 மார்க்ஸில், மீனிங்கு அண்டு டெஃபினிஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்கும் பொழுது 5 மார்க்ஸில் வரும். பாலினம் அப்படிங்கிறது சமுதாயம் உருவாக்கின பணி பகுப்புகள், நடத்தை கோலங்கள், செயல்முறைகள், குணாதிசயங்கள் ஒவ்வொரு சமூகத்தினால ஏற்படுகின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றுது அப்படின்னு சொல்கிறது தான் பாலினம் அப்படிங்கிறது. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது உலக சுகாதார நிறுவனம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஆண் பெண் அவங்களுடைய உடல் உறுப்புகளுடைய ஏற்ற மாதிரி அவங்க சொசைட்டியில் நடந்துக்கிற பிஹேவியர்ஸ் பொறுத்து தான் பால் இனம் வரையறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. சமூக ரீதியான ஆணையும் பெண்ணையும் அடையாளப்படுத்துகிற பால் சார்பு நடத்தைகள், நடையுடைய பாவனைகள், இது எல்லாமே பாலினம் அப்படின்னு சொல்லப்படுது. பாலினம் பற்றின சில கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலினம் பற்றின பாடயியல் வளர்ந்து வந்துட்டே இருக்குது. இப்போ செக்ஸ் எஜுகேஷன் ஒரு காலத்தில் செக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஐயோ தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அந்த செக்ஸ் பற்றின ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடப்புத்தகங்களில் கூட அதுக்கு ஒரு டாப்பிக்காக கொண்டு அமைச்சிருக்காங்க.
பெண்ணியவாதிகளும் சிந்தனையாளர்களும் பாலினம் குறித்த முன்வைக்கிற ஒரு சில கருத்துக்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது ஜெண்டருக்கான ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் தரப்படுற குணாதிசயங்கள், அவங்களுடைய வாய்ப்புகள் பாலினம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் பெண்கள் செய்ய முடியாது, செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் செய்கிற வேலை ஆண்கள் செய்யவும் முடியாது. அப்போது சிறுவர் சிறுமியர் வளர்கிற விதம், ஆண் பெண் உறவுகள், இதை பாலினம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பெரியவங்களுக்கும் சிறியவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அவங்க செய்கிற வேலை இவங்களால செய்ய முடியாது. பாலின உணர்வு அப்படிங்கிறது சமூக இயல்பை பெற வழிமுறைகளையும் மூலமாக பெறப்படுது. அவங்களுடைய நெறிமுறைகள், வாய்ப்புகள் மற்றும் உறவு முறைகள் இதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கும். பாலின பொறுப்புகள் அப்படிங்கிறது என்னன்னா திட்டவட்டமானது, மாற்றங்களுக்கு உட்படுது பாலின பொறுப்புகள் அப்படிங்கிறது. ஏன்னா பொறுப்புன்றது ஒரு சின்ன வயசுல ஒரு மாதிரியான பொறுப்புகள், வயசு ஆகும் பொழுது வேற விதமான பொறுப்புகள். அப்போ நமக்கு கொடுக்குற பொறுப்புகள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒருத்தருடைய பாலினம் தான் ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஜெண்டர் பேஸ் பண்ணி தான் இவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால முடிவு செய்யப்படுது இவங்க என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலான சமூகங்கள்ல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில இருக்கிற வேற்றுமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் காண்பிக்கப்படுது. அதுல என்ன ஒரு சிலது மட்டும் கொடுத்துருக்காங்க. பொறுப்புகளை ஒப்படைக்கிறது, ஏத்துக்கிற பணி பொறுப்புகள், வளங்களை பயன்படுத்தி சொல்ற அதிகாரம், அதே மாதிரி குறிப்பா முடிவுகளை மேற்கொள்ற வாய்ப்புகள், இது எல்லாமே அமைஞ்சிருக்கும். பால் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பால் அப்படிங்கிறது ஆண் பெண் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கிற உடல் கூறுகளுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறது தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது அந்த குழந்தையுடைய பிறப்புறுப்பை வச்சு நம்ம இது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். பிறப்புறுப்புகளை தவிர்த்து பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையுடைய வயிற்றுக்குள்ளே சினைப்பைகளும் கருப்பையும் இருக்கும். ஆண் குழந்தையாக இருந்தால் வயிற்றில் இது இருக்காது. ஆனால் வயிற்றிலிருந்து குழந்தை வளர வளர விதைப்பைகள் மெல்ல இறங்கியிருக்கும். அப்போது ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறது பிறப்புறுப்பில் மட்டும் இல்லாமல் பிறப்புறுக்கு உட்பகுதியில் கூட அந்த மாற்றங்கள் இயற்கையிலேயே நிகழக்கூடியது. ஆண் பெண் இருபாலருக்கும் வேறுபாடு அப்படிங்கிறது. செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, இந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு யூனிட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் செக்ஸ் அண்ட் ஜெண்டர், பாலும் பாலினம், இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டினில் மே மந்த்து 2017 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மே மந்த்து 2018 2 வருஷமும் தொடர்ந்து செக்ஸ் அப்படின்னா என்ன, ஜெண்டர் அப்படின்னா என்ன, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மீனிங் ஆஃப் த ஜெண்டர், மீனிங் ஆஃப் த செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜெண்டர் அப்படின்னா என்ன, எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஜெண்டரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பால் அப்படிங்கிறது உயிரியல், அதாவது பயாலஜிக்கல் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா வெளியில் சமுதாயத்துலேயும் சரி நம்மளுடைய குடும்பத்துலேயும் சரி ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படி நம்ம பிரித்து நம்ம சொல்கிறோம்ல, ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் சொல்கிறோம்ல, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அவங்களுடைய உடல் கூறு அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையானது ஆணா அல்லது பெண்ணா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகிட்டமே பாலின உணர்வு அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே வந்துடும். அந்த வரது மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்திருக்காங்கள்ல, அவங்கள சுற்றி இருக்காங்கள்ல, அவங்களும் அதை
ஞாபகப்படுத்துவாங்க. நீ வந்து ஆண் குழந்தை, நீ இதெல்லாம் செய்யணும், நீ வந்து பெண் குழந்தை, நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கும் அவங்க வந்து வலியுறுத்துவாங்க. அதனால நம்ம ஆண், நம்ம பெண் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வர ஆரம்பிச்சிருது. வெஸ்ட் ஜிம்மர்மேன் இவங்க ஜெண்டரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலினம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட நடத்தை கூறு மட்டும் கிடையாது, பல்வேறு சமூக சூழ்நிலைகளால் உருவாகிறது தான் ஜெண்டர் அப்படிங்கிறது. இதை சொல்கிறது யார் அப்படின்னா வெஸ்ட் ஜிம்மர்மேன் 2 பேருமே இதை சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய சொசைட்டியில் நம்மளுடைய வெளிப்படுத்துகின்ற அந்த செயல்பாடுகள், அதே மாதிரி அவங்களுடைய செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறதாகவும், அதே மாதிரி அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் பேஸ் பண்ணி தான் அது அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான பால் நடவடிக்கைகள் தான் ஒருத்தர் ஆணா அல்லது பெண்ணா அப்படின்னு சமுதாயத்தால் தீர்மானிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்ணிய எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல, ஃபீமேல் ஆத்தர்ஸ், இவங்க பாலினம் அப்படிங்கிற ஒரு சொல்லை வச்சு தான் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டை பல வருஷங்களாக பயன்படுத்தி வராங்க. அவங்க எழுதுகிற நாவல்லையும் கட்டுரைகள்லையுமே அந்த மென்ஷன் பண்ணுவாங்கள்ல, இவங்க ஆண் இவங்க பெண் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்கள்ல, இது வந்து பல வருஷங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. பாலினம் அப்படிங்கிறது சமூக கண்ணோட்டத்தில் ஒரு பெண்ணால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னும், ஆணால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னும், என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படின்னும் மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஆண்களால் ஈஸியாக செய்ய முடியும், அதே ஒரு சில விஷயங்கள் பெண்களால் செய்ய முடியாது. ஏன்னா உடல் அளவில் நிறைய வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது, ஆண்கள் தூக்குவாங்க. மனசளவில் என்ன சொன்னாலும் தாங்கிக்கிற சக்தி பெண்களுக்கு உண்டு, அது ஆண்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில வேலைகள் பெண் வந்து ஈஸியாக செஞ்சுருவாங்க, ஒரு சில வேலைகளை ஆண் வந்து ஈஸியாக செய்வாங்க. அப்போது அவங்களுடைய உடலுக்கேற்ற மாதிரி, அவங்களுடைய மனநிலைக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வேலைகளை அவங்க பகிர்ந்து செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மாற்றிய கருத்துக்களும் உண்டு. ஏன்னா பெண்ணால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில், இன்றைய தலைமுறையில் எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு பெண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே சாதிக்கிறோம். ஃப்ளைட் ஓட்டர்லேருந்து ஷிப்புக்குள்ளே போகிற வரைக்கும் பெண்கள் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமும் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அதனால் ஆணும் பெண்ணும் சமமாக இருந்தால் கூட ஒரு சில வேலைகளில் ஆணால் செய்ய முடியாத வேலைகள் கூட பெண்களால் செய்கிறாங்க. இப்போது செக்ஸ், ஜெண்டர், இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற வேறுபாடு என்ன, எதை பேஸ் பண்ணி எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கம்பேரிட்டிவ் செக்ஸ்க்கும் ஜெண்டருக்கும் என்ன கம்பேரிஷன் அப்படிங்கிறது, உயிரியல் அடிப்படையில் எந்த மாதிரி கம்பேரிஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது ஆண் பெண் 2 பேருக்கு இடையில் இருக்கிற உயிரியல் மற்றும் உடல் கூறு அடிப்படையில் வேறுபடுத்தப்படுது. ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவே ஆண் இல்லை பெண் இல்லை, அதாவது அந்த உடல் கூறு அடிப்படையில் எதையாவது ஒன்று அதிகமாக இருக்கும் பொழுது அப்போ அது வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறுது. 3வது பாலினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜெண்டரில் இது சமூக அமைத்து கொடுக்கின்ற பணி பகுப்புகள், நடத்தைகள், நடையுடை, பாவனைகள், இதை பேஸ் பண்ணி அமையிறது தான். எது வந்து ஆண்களுக்கு ஏற்றது, எது வந்து பெண்களுக்கு ஏற்றது அப்படின்னு அடையாளம் காட்டி அதை பேஸ் பண்ணி நடந்துக்கிறது. அடுத்து பாலினம், இந்த வேறுபாடுகளில் 2வது வர்றது என்னென்னா உயிரணுக்களுடைய பங்கு. நம்மளுடைய அணுக்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, பால் வேறுபாடு உயிரணுக்களால் தீர்மானிக்கப்படுது. அந்த பால் வேறுபாடு சொல்கிறோம் இல்லையா, ஆண் பெண் அப்படின்ற பால் வேறுபாடு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து யார் தீர்மானிக்கிறது அப்படின்னா உயிர் அணுக்கள் தான் தீர்மானிக்குது. அப்படின்ற பாலின கருத்தில் பாலின பணிப்பகுப்புகள், அதிகார வரம்புகள், அதிகார முறையிலான உறவுகள், இது எல்லாமே சிறப்பிக்கப்படுது. சமூக அமைப்புகளால் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த மாதிரியான பணிப்பகுவல் பண்பாடுகளுக்கு இடையில் போகாமல் மாறுபடக்கூடும். பாலின பொறுப்புகள் மாறுதலுக்கு இடமளிக்கும். அடுத்து பொறுப்பு பகிர்வு. இதில் செக்ஸ் பாலில் எதுவும் கிடையாது, ஆனால் பாலினமில்
பாலின பொறுப்பு பகிர்வு எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இது வெவ்வேறு வகைப்பட்டிருக்கும். பல்வேறு சமுதாயங்களில் 2 பேருமே பழகிற அந்த நிலையை பொறுத்து, அவங்க செய்கிற வேலை பொறுத்து அது தீர்மானிக்கப்படுது. இப்போ நம்ம பார்த்தது பாலினம், இந்த 2த்துக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. பால் மற்றும் பாலினம் தொடர்பான இயல்புகளுடைய ஒப்பீடு என்ன அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஆண் பெண் உறவுகளுக்கிடையே உள்ள பால் சம்பந்தப்பட்ட வேறுபாடுகள், அதாவது அவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். பால் சார்ந்த இயல்புகளில் பிறக்கும் பொழுதே குழந்தைகளுடைய பிறப்புறுப்புகள் ஆணோடுதும் சரி பெண்ணோடுதும் சரி அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி உள் உறுப்புகள் கூட இருக்கும். பெண்களுடைய பிறப்புறுப்பு அதே மாதிரி ஆண்களுடைய பிறப்புறுப்பு பிறக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அதே மாதிரி பெண்கள் பூ பெய்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ் கட்டன் பண்ணுறது, மாத விலக்கு அந்தந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் 13 வயசு 12 வயசு வந்தோடனே அந்த பூ பெய்துதல், அந்த ஹார்மோன்களுடைய சேஞ்சஸ்ஸு அந்த ஸ்டேஜில் நடக்கும். அதே மாதிரி பெண் உறுப்புகள் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அது வளர்ச்சி அடையிறது அந்தந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி ஆண்களுடைய பிறப்புறுப்பும் அவங்களுடைய ஹார்மோன்கள் வளர்ச்சியும் அந்தந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி ஆண்களுடைய எலும்புக்கூடு பெண்களுடைய எலும்பை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பெருசாக இருக்கும். அதனால் அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக பார்க்கும் பொழுதே ஒரு 20 கிலோ வெயிட்டு ஈஸியாக ஜென்ஸு தூக்கிடுவாங்க. ஆனால் பெண்களால் அந்தளவுக்கு தூக்க முடியாது. இதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுடைய போன் வெயிட் தான். அதே மாதிரி ஆண்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் மீசை முளைக்கிறது, அவங்களுடைய ஃபேஸு மாறுறது, தொண்டை கரகரப்பாக இருக்கிறது, இது எல்லாமே ஆண்களுக்கான ஆண் உறுப்புகள் வளர்ச்சி அடையுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய மாற்றங்கள். ஷார்ட்டாக சொல்லணும்னா பால் சார்ந்த இயல்புகள் பிறப்பிலேயே வந்துடும், அந்தந்த காலகட்டத்தில் அது வளர்ச்சி அடையும். பாலினம் சார்ந்த இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்தந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மனசு மாற்றங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போது எது சொன்னாலுமே அழுவோம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம நிறைய அழமாட்டோம் இல்லையா? அதை நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்துடும் எதுவாக இருந்தாலுமே. அதே மாதிரி பெண்ணுக்கான பண்புகள் அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு சொல்கிறோம்ல, அது எல்லாமே உருவப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த பிறப்பிலேயே இருக்கும். இருந்தாலும் அந்த வளர வளர அந்த சமூகத்தோடு சேர்ந்து அவங்க இருக்கும்போது அது நல்லா ஷைன் ஆகும். அதே மாதிரி பால் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் நல்ல மாற்றங்கள் வரும். நல்லா சம்பாதிக்கிறது, பொதுவாகவே சம்பாதிக்கிறது ஆணுடைய கடமை, வீட்டை நிர்வாகம் பண்ணுறது பெண்ணுடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் 2 பேருமே தான் சம்பாதிக்கிறாங்க, 2 பேருமே ஃபேமிலி ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி உலகத்தில் பெரும்பால் நாடுகள் ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க, பெண்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரியே ஒரு நிலைமை தான். அதே மாதிரி ஆண்கள் பெண்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. இன்றைய காலகட்டத்தில் அதுவும் கொஞ்சம் மாறிக்கிட்டு தான் வருது. பெண்கள் பார்க்கும் பொழுது ஆண்கள் வெளியில் போயிட்டு சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்தால் வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில நாடுகளில் பெண்கள் பார்க்கும் பொழுது புகைப்பிடிப்பது, அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில நாடுகளில் அந்த மாதிரி கிடையாது. இது யார் சொல்றது நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது உலக சுகாதார நிறுவனம். பால் சார்ந்த இயல்புகள் சமூகத்தால் கட்டமைக்கப்படுறது தான். சமூகம் எதிர்பார்க்கிற பாலினம் சார்ந்த பணி பொறுப்புகள், ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி, இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம
பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சொசைட்டி நம்மக்கிட்டேருந்து எந்த மாதிரியான பொறுப்புகளை எதிர்பார்க்குது அப்படிங்கிறது. நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய ஜாதிகள் இருக்குது இல்லையா? அவங்களுடைய கல்ச்சர், ஒவ்வொருத்தருடைய கல்ச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஜெயினிசமாக இருக்கட்டும், இந்த மாதிரி. இது இந்த மாதிரி நிறைய கல்ச்சரல் இருந்தால் கூட நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, குடும்பம் தொடர்பான பணி பொறுப்புகள். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் சிறுமிகளுடைய பணி பொறுப்புகள், குழந்தைங்களுக்கு என்ன வேலை இருக்குது, பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகள் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கணும், முக்கியமாக தாயுடைய அரவணைப்பில் இருக்கணும். அவங்களுடைய கல்ச்சர், நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம எப்படி நடந்துக்கணும், இதை பற்றியெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தை பருவத்திலே அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுல அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும், சின்ன சின்ன வேலைகளை செய்யணும். காலேஜில் ஸ்கூலில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும். அதே மாதிரி தன்னுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பசங்கக்கிட்ட பழகணும். பெண்களுக்குரிய நாணம், மடம், பொறுமை, இது எல்லாமே அந்த குழந்தை பருவத்திலிருந்து அவங்களுக்கு வரணும். சிறுவர்களுடைய பணி பொறுப்புகள். இப்போ பெண் குழந்தைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? சிறுவர்களுடைய பணி பொறுப்பு என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள் பார்க்கும் பொழுது அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும்னு பார்த்தோம். இதில் அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எஜுகேஷன் லெவலில் கற்றுக்கணும், புதிய விஷயங்கள் கற்றுக்கணும். படிப்போடு சேர்த்து கைத்தொழிலும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி விடாமுயற்சி, ஒரு வேலை எடுத்தால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற திறன், இது எல்லாமே பசங்கக்கிட்ட இருக்கணும். மகளிரிடம் சமூகம் எதிர்பார்க்குற பணி இயல்புகள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை பற்றி பார்த்துட்டோம். பெண்கள், வயது வந்த பெண்கள்கிட்ட சமூக எதிர்பார்க்குற பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுல பெண்களுக்கான பங்கு அதிகம் இருக்குது. அதே மாதிரி வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கணும். யார் வீட்டுக்கு வந்தாலும் நல்லா அவங்கள கவனிக்கணும். பெண்கள் வீட்டை நிர்வாகம் பண்ணிக்கிற திறமை இருக்கணும். என்னதான் ஆண்கள் வெளியில் போயிட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்தால் கூட அதை பாதுகாக்கிற, அதை வீணாக்காமல் செலவு பண்ணுற திறன் அந்த பெண்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிறது, வேலை, திருமணம், இந்த மாதிரி செயல்படுறது. ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது வீட்டுக்கு ஒரு ஆள் தான் சம்பாதிப்பாங்க, ஒரு தலைவர் சம்பாதிப்பாங்க, மற்றவங்கெல்லாம் அவங்களோட உழைப்பில் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிச்சு ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்போ இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி ஹோம் சயின்ஸ், குடும்ப மேலாண்மை, ஹோம் மேனேஜ்மெண்ட்டு, இதை நம்ம சொல்லிட்டு இருந்தால் கூட பெண்கள் முக்கியமாக சமைக்கிறது, துணிகளை துவைக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அதிகமான அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாற்று இருக்காங்கள்ல, டிரான்சிட், இவங்ககிட்ட எச்சரிக்கையாக பழகிறது, தாய்மை அடையிறது, குழந்தை வளர்க்கு சிக்கனமாக இருக்கிறது, இது எல்லாமே பெண்கள் ஃபாலோ பண்ணணும். கைத்தொழிலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பெண்களாக இருக்கட்டும், வீட்டு வேலைகள் பராமரிக்கிற திறன்கள் இருக்கணும், டெய்லரிங் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய வேலைகளை அவங்களே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலவு பண்ணணும். இப்போ 10 ரூபா வருமானம் வருதுன்னா அதில் ஒரு 5 ரூபா மேக்ஸிமம் மிச்சம் பண்ணிவிட்டு மீது 5 ரூபா செலவு பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். ஆடவரிடம் சமூகம் எதிர்பார்க்குற பண்புகள். இப்போ நம்ம பார்த்தது பெண்கள்கிட்ட சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்றத பார்த்தோம். ஆடவர்கள்கிட்ட சமுதாயம் என்ன எதிர்பார்க்குதுன்னு பார்த்துடலாம். துணிவோடு இருக்கணும், எதை செஞ்சாலும் துணிச்சலாக செய்யணும். அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிற திறன் இருக்கணும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய
ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுற திறன் இருக்கணும். இது எல்லாமே ஆண்கள்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஜாதி சார்ந்த பணிப்பொறுப்புகள், கேஸ்ட் வைஸாக என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குது. ஒவ்வொரு தொன்று தொட்டு வாழ்ந்துட்டு வர காலத்திலேருந்தே நம்ம ஜாதிகள் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதி சொல்லியிருந்தா கூட இன்றைய காலகட்டத்தில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருந்தால் கூட அதில் மென்ஷன் பண்ணுறாங்க கேஸ்ட், என்ன கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஜாதிகள் நிறையா இருக்கும்பொழுது அதோடைய தொழில்களும் இருக்கும் இல்லையா. ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரு குலத்தொழில் என்னமோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆச்சாரி வேலை செய்கிறவங்க தான் ஆச்சாரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி முடி வெட்டுறவங்க தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. மாறி விடுற காலகட்டத்தில் அப்பா என்ன வேலை பார்த்தாரோ அதுதான் பசங்க பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க வளர்ந்து வேறு வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய தொழில் முறை மாறிடுது. இப்போது குலத்தொழில் இல்லாதவங்க கூட அந்த தொழிலை செய்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க தொழில் குலத்தொழில் அது கிடையாது, இருந்தாலும் அவங்க கற்றுக்கிட்டு வைக்கிறாங்க. விவசாயம் செய்கிறது அவங்களுடைய குலத்தொழில் இல்லாமல் இருந்தால் கூட இப்போல்லாம் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி படிச்சுட்டு அவங்க வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய தொழில் மாறிடும். இப்போ ஆதி காலகட்டத்தில் துணி துவைக்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, முடி வெட்டுறவங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்கள்ல. அப்போது விமானம் ஓட்டுறவங்க, கப்பல் ஓட்டுறவங்க அதெல்லாம் அந்தந்த குலத்தொழிலில் இல்லை. இப்போ படிச்சுட்டு அவங்க அந்த வேலைகளை செய்கிறாங்க. நகரத்துக்கு வரும்பொழுது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுது. அவங்களுடைய குலத்தொழில் அவங்க செய்கிறது கிடையாது. இருந்தாலும் அந்த மிஷினரிஸ் வச்சுட்டு நிறைய வேலை பார்க்குறாங்க. பொருளாதார நிலையை ஒட்டிய பாலின பணி பகுப்பு என்னென்னா ஜெண்டர் ரோல்ஸ் ரிலேட்டட் டு கிளாஸ் என்னென்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலுமே உயர் வருமான பிரிவில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய பேர்லேயே அவங்க சொத்து வாங்குறாங்க. அதே தாழ்நிலையில் இருக்கிற வறுமையில் இருக்கிற பெண்கள் அந்த மாதிரி அவங்க பேரில் சொத்து வாங்குறது இல்லை. அது நடைமுறையில் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா பெண்களுக்கு ஒரு சில இடங்களில் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸு கொடுக்குறாங்க. நடுத்தர வகுப்பு பெண்கள் உயர்கல்வி பெறுவதில் நாட்டில் இருக்கிறவங்களாகவும் அதிக ஊதியம் பெற வேலைகளை முயற்சியும் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணதான் அதுக்கான பலனும் கிடைக்கும். ஆதி காலத்துலலாம் பார்க்கும்பொழுது அதிக அளவுக்கு படிக்க மாட்டாங்க. இப்போது ஏழ்மையான நிலையில் இருக்கிற பேரண்ட்ஸ் கூட அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நிதி சேர்த்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா ஹெல்த் எப்போ என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. குறைந்த வருமானம் இருக்கிற பிரிவுடைய பெண்கள் அவங்களுக்கு அதிகமாக வேலை இருக்குது. ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு வேலையிலேருந்து தப்பிச்சிடறாங்க. கம்மியாக சம்பாதிக்கிறவங்க ஃபேமிலி ரொம்ப போராக இருக்கிற பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் கூட அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிலை மாறணும். ஏன்னா பெண்கள் படிச்சுட்டோன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். இன்றைய காலகட்டத்தில் கூட கணவர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுறது, அவங்கள டார்ச்சர் கொடுக்கறது, இது எல்லாமே கூட இன்னும் ஒரு சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து சமயம் சார்ந்த பாலின பணி பொறுப்புகள். சமயங்களில் ஆண் பெண்கள் 2 பேருமே எதிர்பார்க்கறது என்னென்னா ஒரே மாதிரி நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு சமயத்துக்கும் இந்தந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணை விட பெண் ஒரு படி தாழ்ந்தவள் தான் எல்லா இடத்துலையுமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அப்புறமா பெண்ணியம் பேசுகிறதுல கூட தாழ்ந்து தான் இருக்காங்க. சமய நம்பிக்கையின்படி பெண்கள் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெகுலராக பின் தூங்கி நைட்டு தூங்கும் பொழுது பெண்கள் கடைசியாக தூங்குறதோ முதல்ல எழுந்துக்கிறதோ இன்றைய நடைமுறையில் அது எல்லாம் மாறி வந்தால் கூட பொதுவாக பெண்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கணவன் தான் எல்லாமே, ஹஸ்பண்ட் தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கலவன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பினை பாதுகாக்கிறது, இந்த மாதிரிலாம்
ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் அது எல்லாமே மாறிட்டு ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இருந்துட்டு வராங்க. ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய சமய பொறுப்புகள் என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும், அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கணும், தன்னுடைய குல குல வழியை வந்து மேம்படுத்தணும், தன்னோட சமுதாயத்தில் எல்லாரோடையுமே நம்ம நல்லா இருக்கணும், ஃபேமிலி வந்து ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரோடையுமே இன்வால்மெண்ட்டோட இருக்கணும், தனக்கு தேவையான எல்லாமே செஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இருக்கணும். பண்பாடு சார்ந்த பாலின பணி பொறுப்புகள். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்தல். அந்த மாதிரி நம்ம வந்து நல்லது செய்கிறவங்களுக்கு மட்டும் நல்லது செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு கெட்டது செய்தவங்க கூட நம்ம நல்லது செய்யலாம். ஏன்னா அவங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி நம்ம அதை பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்கு நல்லதே நம்ம செய்யலாம். அதே மாதிரி பண்டிகைகள், விழாக்கள் இதெல்லாம் வரும்பொழுது நம்மளுடைய உறவுகளை நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம். நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், ஆடை அலங்காரம், உடை உடுத்துகிற முறை, திருவிழாக்கள் நம்ம கலந்துக்கிறது, இது எல்லாமே விருந்தோம்பலுடைய அடிப்படையில், நம்முடைய கல்ச்சருடைய அடிப்படையில் நம்ம வந்து இன்றைய அளவு கூட அந்த விழாக்கள் வரும்பொழுது அந்த நம்ம ஃபாலோ பண்ணுறோம். விழாக்காலங்களில் பெண்கள் கலைகள் சொல்கிற கோலம் போடுறது, விதவிதமான கோலம், எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் அந்த தெருவில் குனிஞ்சு போடுற திறன் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் கூட மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்காங்க. கிராமிய கலைகள், நாடோடி பாடல்கள், வில்லுப்பாட்டு, சிலம்பம், மல்யுத்தம் இதெல்லாமே நம்மளுடைய கலைகள் வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம என்னதான் வளர்ந்துருந்தாலும் படிச்சிருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஊடகங்கள் சார்ந்த பணிப்பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நியூஸ் பேப்பரு, மாத இதழ், வார இதழ், வானொலி, தொலைக்காட்சி இந்த மாதிரி இடங்களில் பாலின பொறுப்புகளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஒப்பீனியனை அந்த நியூஸ் பேப்பர் மூலமாகவோ, மேகசின் மூலமாகவோ, டிவி, தொலைக்காட்சி மூலமாகவோ அவங்க சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து சுட்டி காட்டலாம். பால் தொடர்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ அவங்க யார்கிட்ட போய் முறையிடணும், அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்கள் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறதுக்கும் வழி இருக்குது. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கிராஸ் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறது நம்ம பார்த்துருக்கோம். இதுக்காகவே கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேண்டாம் மீடியாக்கெல்லாம் எதுக்கு போகணும் அந்த மாதிரி நினச்சிட்டு யோசிக்கிறவங்க இருக்காங்க. எதைக்கும் துணிஞ்சவங்க இன்றைய காலகட்டத்தில் மீடியாவுக்கு வராங்க. எதுக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதை விட்டுட்டு விலகியும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மீடியா மூலமாக மது பழக்கம், அதனால் ஏற்படுகிற விளைவுகள், குடும்பம் எவ்வளோ பாதிக்குது, அந்த மாதிரி பசங்களுடைய ஃப்யூச்சர் எவ்வளோ பாதிக்குது, இது எல்லாமே மீடியா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 1950லலாம் பார்க்கும்பொழுது தொலைக்காட்சி, ரேடியோ, மேகசின்ஸு, நியூஸ் பேப்பரு இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, இந்த மாதிரி யூடியூபு இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய கோரிக்கைகள் வைக்கிறதுக்கும், அவங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும், அவங்க பதிலடி கொடுக்கறதுக்கும் இது வந்து ஏதுவாக இருக்குது. அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் செய்கிறத இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சது. மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற வேர்ல்டு ஃபேமஸ் பாடகர் இருக்கார்ல, இவர் வந்து அவருடைய பாடல்கள் மூலமாக, அவருடைய நடல்கள் மூலமாக நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தார். அதே மாதிரி தமிழ் சினிமா ஃபீல்டில் பார்க்கும் பொழுது பாரதி ராஜா, இசைஞானி இளையராஜா இவங்க எல்லாருமே அவங்களுடைய பாடல்கள் மூலமாக தமிழுடைய தமிழக கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும், நம்மளுடைய கல்ச்சரை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறதுக்கும், தவறுகள் இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டி அதை வந்து திருத்துறதுக்கும் நிறைய எஃபர்ட் போட்டாங்க. அதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்கள்ல, வில்லுப்பாட்டு,
பாடுறவங்க, அதுக்கப்புறமா மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், இந்த மாதிரி ஆட்டங்கள் மூலமாக கூட நம்மளுடைய கல்ச்சரை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதும், நம்மளுடைய தமிழக கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் நிறைய முயற்சிகள் இந்த பத்திரிகைகள், சினிமா துறை மூலமாகவும் பண்ணாங்க. சட்டம் மற்றும் அரசு சார்ந்த பாலின பொறுப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்திய குடியரசு சட்டத்தின் கீழே எல்லா குடிமக்களும் ஜாதி, மதம், இனம், பேதம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிற பாகுபாடு, ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே சமந்தான் அப்படின்ற பொறுப்பு இந்திய ஜனநாயகத்துக்கு இருக்குது. இதன் மூலமாக என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, குடியரசுத் தலைவர்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் ஆண் பால் பெண் யாராக இருந்தாலுமே சமந்தான். சட்டத்துக்கு முன்னாடி யாருக்குமே பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க, அந்த மாதிரி எந்த சலுகையும் கிடையாது. சட்ட புத்தகத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமான தண்டனைகள் தான். அதை வந்து மனிதர்கள் வேணால் மாற்றலாம், பணம் வாங்கிக்கிட்டு வேணால் மாற்றலாமே ஒழிய, சட்டம் வந்து ஏழைங்களுக்கு ஒரு சட்டம், பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு எந்த சட்டத்திட்டமும் கொண்டு வரதில்லை. அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி ஆண், பெண், ஏழை, பணக்காரர், ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நம்மளுடைய சட்டமும் சொல்லுது. அதே மாதிரி பணி செய்கிற இடங்களில் பெண்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்க மீது நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. குடும்ப அளவிலையும் சரி, பெண்கள் வன்முறை உட்படுத்தப்பட்டால் காவல்துறைக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கேஸாக ஃபைல் பண்ணலாம். டாபிக் பாலின ஏற்றத்தாழ்வுகளுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சமுதாயத்தில் ஆண் பெண் பாகுபாடில் நிறையவே காட்டுறாங்க. ஆண் குழந்தைன்னு ஒரு மாதிரியும், பெண் குழந்தைன்னு ஒரு மாதிரியும், பெண்களே அந்த மாதிரி நடந்துக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதை பாலின சமத்துவமனை பற்றின UNDT அப்படிங்கிற நிறுவனம் 2014 சர்வே எடுக்குது. அந்த சர்வேயில் 152 நாடுகளில் இந்தியா வந்து 127 இடம் வகிக்குது. எதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாலின ஏற்றத்தாழ்வுகளை நடந்துக்கிற நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 152 நாடுகள் சர்வே பண்ணும் பொழுது இந்தியா 127வது இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு பாகுபாடு இந்தியாவும் காட்டுது. அதே மாதிரி உலக பொருளாதார பாலின இடைவெளியை பற்றி 2013 நடத்துகிற ஒரு சர்வேல 136 நாடுகளில் இந்தியா எத்தனாவது நாடாக இருக்குது? 113வது இடத்துல இருக்குது. இதே மாதிரி நிறைய கணக்கெடுப்புகள் வந்து நடத்துறதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியா வளரும் நாடுகளிடையே கூட அதிக பால் சம்பந்த ஏற்றத்தாழ்வும், குறைந்த அளவுக்கு தான் மகளிருக்கு அதிகாரம் கொடுக்கறதும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா பால் பாகுபாடு பார்க்கும் பொழுதே அங்கே ஆண்களுக்கு ஒரு விதமான சட்டமும் பெண்களுக்கு ஒரு விதமான சட்டமும் வந்துடுது இல்லையா. அந்த இடத்துல பெண்களுக்கு அதிகாரம் குறையிறது நம்ம இந்த மாதிரி சர்வேல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்மளுடைய அரசாங்கம் வந்து பல சலுகைகள் கொடுக்குது. வங்கிகள் மூலமாக நிறைய லோன்ஸ் கொடுக்குது, கடன் வாங்குகிறோம் இல்லையா. அதே மாதிரி பெண்களுக்கான சிறு சேமிப்பு திட்டம், பெண்களுக்கான 100 நாள் திட்டம், அதுக்கப்புறமா வேலைவாய்ப்பு கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பெண்களுக்கு நிறைய இடங்களில் வேலைவாய்ப்பு அரசாங்கம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கும் கடனும் கொடுத்து உதவுது. இது வரைக்கும் பாலின ஏற்றத்தாழ்வுகளுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இல்லை பாலின சமத்துவம் எதிர்நோக்கிற சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாலின சமத்துவம் இல்லாமல் என்னெல்லாம் பிரச்சனைகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, பெண்ணாக இருந்ததுன்னா அதை முன்னாடியே நம்ம அழிச்சிடுறது, இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் கூட பெண்ணா ஆனா அப்படிங்கிறது சொல்லலை. அதேமாதிரி அப்படி பிறந்துட்டா கூட பெண் குழந்தைகளை பிறந்த உடனே கொன்னிடுறது. அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவு கொடுக்கறதில்ல. ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு சத்து இல்லாத உணவும் ஆண் குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவும் கொடுக்கறது.
பெண் குழந்தைங்களுக்கும் ஊட்டச்சத்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய உடல் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சுட்டி காட்டணும். அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு விளையாட்டுகள், ஊட்டச்சத்து உள்ள உணவு வகைகள் இது எல்லாமே பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ஸ்கூல்ஸில் பெண்களுக்கு அப்படின்னு ஒரு கோ எஜுகேஷனில் படிக்கிறோம் அப்படின்னா ஆண் பெண் 2 பேருமே இருக்கிறாங்க அப்படின் பொழுது ஆண்களுக்கு எல்லா வசதிகள் இல்லைன்னா கூட பெண்களுக்கு கழிப்பிட வசதிகள் இருக்கிறது ரொம்பவே நல்லது, வசதியாகவும் இருக்கும். பெண் குழந்தைகள் பொருளாதார சுமையாக நினைக்கிறது. ஒரு சில வீடுங்களில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த நிலை மாறி ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களாலும் உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வயசு முடியறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சில கணக்கெடுப்பின்படி சென்சஸ் வந்து மக்கள் தொகையெல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தை சிசு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சிசு கொலை வந்து எத்தனை சதவிகிதம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது காஷ்மீரில் 128 ஆண் குழந்தைகளுக்கு 100% பெண் குழந்தைகள் அப்படிங்கிற அளவிலையும், அதே மாதிரி கேரளாலையும் வேரியேஷனு அமைஞ்சிருக்கு. இது வந்து எதுலேருந்து நமக்கு தெரியுது அப்படின்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து ஆண் குழந்தைகளுடைய விகிதாசாரம் எவ்வளவு இருக்காங்க, பிறப்பு விகிதம், பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற இந்திய பெண்களில் ஓவரால் வந்து 2% இருக்காங்க. பெண்களில் ஓவரால் 2% இருக்காங்க. இது வந்து எப்போ சென்சஸ் எடுத்து வெளியிடப்பட்டது அப்படின்னா 2012 வெளியிடப்பட்ட தேசிய குற்றப்பதிவேடுகள் காப்பகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே வன்கொடுமை நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2% இருக்குல்ல, அதுவே ஐரோப்பாவில் 8.1% இருக்குது, அமெரிக்காவில் 28.6% இருக்குது. அப்படி பார்த்தா பெண் சிசு பாலியல் வன்கொடுமைகள் இந்திய அளவில் கம்மியாக தான் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரிஸை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பும் அடிப்படை வசதிகளும் கொடுக்கறது அரசுடைய தலையாய கடமை. அரசு தான் என்னதான் நம்ம உரிமைகளும் சலுகைகளும் கொடுத்தாலும் நம்மளுடைய மனிதர்களும் மனிதாபிமான அடிப்படையில் பெண்களோட கண்ணியமாக நடந்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிசுக்கொலை, பெண் சிசுக்கொலை, பாலியல் துன்புறுத்தல் இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். டாபிக் வகுப்பு சூழலுக்கு வெளியில் இரு பாலினங்களும் அதாவது ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பொருத்தக்கூடிய கல்வி சூழல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் ஸ்கூலில் படித்தா கூட ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 1000 to 1200 மணிகள் மட்டும்தான் வெளியில் நம்ம டைம், அதாவது ஸ்கூலுக்குள்ளே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம். இது இல்லாமல் அந்த கிளாஸ் அட்மாஸ்பியர் தவிர்த்து வெளியில் 2 பேருமே, அதாவது ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் 2 பேருமே தனியாகவோ அல்லது டீம் மூலமாகவோ நம்ம வந்து அவங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணிக்கும் பொழுது அவங்களுடைய நாலேஜபிளாக இருப்பாங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகளுடைய அறிவும் பெண் பிள்ளைகளுடைய அறிவும் இணையும் பொழுது அறிவு வளர்ச்சியில் சிறந்து மேம்பட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் விளையாடுறது, லைப்ரரியில், ரிசர்ச் சென்டரில், சோஷியல் ஒர்க்கர்ஸில் இது எல்லாத்துலேயுமே ஈடுபடும் பொழுது நம்மளுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி நம்மளுடைய கல்ச்சரை மேம்படுத்துறதுக்கு உதவும். ஏன்னா ஆண் பெண் ஒரு புரிதல் வரும், அவங்களுடைய இணக்கமான முறையில் அவங்களுடைய நட்பை வந்து அவங்க வெளிப்படுத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களே விரும்பும் பொழுது டீம் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிப்பாங்க. 2 பாலினமே, அதாவது ஆண் பெண் 2 பேருமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாமல் திறமையின் அடிப்படையில்
கல்வி நிலையம் அதாவது ஸ்கூல்ஸ்க்கு அந்த கேம்பஸ்குள்ளேயோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறது அவங்களுடைய சொல்லாற்றல் இண்டிவிஜுவல் டேலண்ட்டு வெளிப்படுத்துறதுக்கு உதவியாக இது இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து ஆண் பெண் 2 பேருமே வகுப்பறையை விட்டு வெளியில் அவங்களுடைய திறன்களை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இதோட இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டு முடியுது.